இந்த சரக்கு சண்முகம் பொதுவாவே இந்த இவனுங்க எல்லாம் எப்படின்னா அப்பையில இருந்தே வந்து ஆபாசம் தான். அதுவும் இந்த சரக்கு சண்முகம் வந்து குறிப்பா எப்போதுமே ஆபாசம் தான். ஏற்கனவே வந்து ஒரு அதிமுக பொதுக்கூட்ட மேடையில வந்து பேசியிருந்தாரு. அதே போல விளக்கு பிடிச்சு பார்த்தாங்க எல்லாம் அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வெட்கமே இல்லாம சிரிக்கிறாரு உட்கார்ந்துகிட்டு. ஒரு கட்சி தலைவருக்கு உள்ள ஒரு மாண்பு அப்படிங்கிற கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத அமைச்சர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள். இவனுங்க கெட்ட கெடுக்கவெல்லாம் முன்னாள் அமைச்சராக இருந்துட்டான். இதுல வந்து இந்த கூட்டத்துல பேசுற போது சொல்றான், எங்க கட்சிடா எங்க கட்சி அப்படின்னு ஒரு லூசு மாதிரி கத்துனுச்சு. இந்த லூசு சரக்க போட்டுட்டு வந்து அதை சொன்னதுக்கு இவனுங்க எல்லாம் முட்டை கொடுத்தானுங்க. நம்மள்ட்ட வந்து அவர் மாலை போட்டிருக்காரு, அது பண்ணிருக்காரு. இப்ப என்ன போட்டிருக்காரு? இப்ப என்னடா போட்டிருக்காரு? மானங்கிட்டவனுங்களா? சரி, நான் சரக்கு சண்முகத்திட்ட ஒன்னே ஒன்னா கேட்டுக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க கடமை சொல்லுங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதுல பெரும்பான்மைக்கு என்ன தேவை, அதை பார்த்து அடுத்த ஆட்சியில வந்துட்டு அவங்களுக்குள்ள தேர்தல் அறிக்கையா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அதை விமர்சனம் பண்றது போல நயன்தாரா வேணுமா இவருக்கு? அப்படியே மாத்திருவானுங்க நாளைக்கு. நீங்க என்ன பாருங்க, நான் எனக்கு சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன், அது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சுக்குவானுங்க. இவனுங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் ஓட ஓட விரட்டணும்.